Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக அரசை பிரதமர் மோடி சிஎம்சி அரசாங்கம் என விமர்சித்துள்ளார். சிஎம்சி என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம் என கூறிய பிரதமர் மோடி திமுகவையும் சிஎம்சியையும் வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என தெரிவித்தார். திமுக அரசாங்கம் ஒரே குடும்பத்திற்காக மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர் வம்சாவளி பாதை, ஊழல் பாதை, பெண்களை வசைப்பாடுதல், கலாச்சாரத்தை வசைப்பாடுவது ஆகியவற்றின் மூலமே திமுகவில் முன்னேற முடியும் என்றார். தமிழ்நாட்டில் எவ்வளவு ஊழல் மலிந்திருக்கிறது என்பதையும், ஊழல் பணம் யாருடைய பைகளுக்கு செல்கிறது என்பதையும் சிறு குழந்தை கூட அறியும் எனவும் பிரதமர் கூறினார். आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम 0 रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। தமிழ்நாட்டுக்கு டபுள் என்ஜின் அரசு தேவை என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி நகர்த்த மாற்றம் தேவை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் டபுள் என்ஜின் அரசு தேவை எனவும் மத்திய அரசுடன் இணைந்த மாநில அரசு வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றியமைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் கூறும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில் பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் தடைகளை தகர்த்தெறிந்துதான் வரலாறு பேசும் வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட டப்பா என்ஜின் நுழையாத தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என கூறியுள்ள முதல்வர் டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு தலைகுனியாது எனவும் பதிவிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தை பார்த்தே முதல்வர் ஸ்டாலின் பயந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கூட்டணியின் எழுச்சியை நேரலையில் பார்த்ததும் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் புலம்பலை ஆரம்பித்து விட்டார் என தெரிவித்திருக்கிறார். ஓடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் தங்கள் கூட்டணியை பற்றி முதல்வர் பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அமையவுள்ள அதிமுக அரசு நியாயமான தேவைகளை மத்திய அரசிடம் உரிமையோடு கேட்டு பெறவும் வேண்டும் எனவும் மத்தியில் உள்ள என்டிஏ அரசு தமிழ்நாட்டிற்கான நிதிகள், திட்டங்களை வாஞ்சியோடு வழங்கும் எனவும் கூறியுள்ளார். மதுரை, கோவை மெட்ரோ எங்கே என கேட்கும் முதல்வர் எதற்காவது ஒழுங்கான ஆவணங்களை சமர்ப்பித்தாரா எனவும் வினவியுள்ளார். முதல்வர் எத்தனை திகிடு திருத்தம் போட்டாலும் இனி தமிழ்நாடு ஏமாறாது எனவும் அதிமுக பொதுச் செயலர் குறிப்பிட்டிருக்கிறார். டபுள் என்ஜின் ஒரு டப்பா என்ஜின் என விமர்சித்திருந்த முதல்வர் மு க ஸ்டாலினை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டபுள் என்ஜின் அரசை வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் எல்லா மாநிலங்களிலும் வெற்றிகரமாக டபுள் என்ஜின் ஆட்சியை நடத்தி வரும் பிரதமர் மோடியை விமர்சிப்பதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அளவில் மட்டுமின்றி மாநகராட்சிகளிலும் பாஜக வென்று ட்ரிபிள் என்ஜின் அரசாக போய்க் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் பஞ்சாயத்து தேர்தலை கூட நடத்த அஞ்சுவதுதான் முதல்வரின் ட்ரபிள் என்ஜின் அரசு என்று விமர்சித்துள்ளார்.
பிரதமர் மோடியின் உரைகளில் பல பொய்களும் தவறான கருத்துகளும் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் குடும்ப அரசியல் நடத்துவதாக விமர்சிக்கும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தந்தை யார் என்பதை கூறுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மோடியினுடைய உரையிலே பல பொய்கள், தவறான கருத்துக்கள், திட்டமிட்டு அரசியல் லாபத்திற்காக பேசப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்களே அந்த பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல், அவர் யார், அவருடைய தந்தையார் என்ன பொறுப்பில் இருந்தார் என்பதை அவர் விளக்க வேண்டும். அது குடும்ப அரசியல் இல்லையா? யார் தவறு செய்தாலும் அவர்களை மிரட்டி தங்களோடு இணைத்து அதன் அடிப்படையில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைக்கிற பாஜக எங்களை பார்த்து குறை சொல்வது என்பது அது தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள். தமிழுக்கு துரோகம், தமிழருக்கு துரோகம் செய்வது யார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.